ஏட்டி ராதா, நீ வாய் வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க மாட்டியோ? கொஞ்ச நேரத்துல இந்த அரஞ்சு பண்ணையில மாட்டி விட பாத்தியே. அந்த பையன் நம்மள நம்பி தானே வாரான். பிறகு டிக்கெட் எடுக்காம ஓசில வந்திருக்கான்னு டிடிஆர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்மகிட்ட தானே ஃபைன் கேட்பாரு. அவன் வேற துட்டு இல்லாம வந்திருக்கான், நம்ம கொடுக்க முடியுமா? ஏட்டி ராதா, உனக்கு இது நியாயமா இருக்கா? டிடிஆர் அவர் பாட்டுக்கு வந்தாரு, 6 டிக்கெட்டை செக் பண்ணாரு, பேசாம போய்கிட்டு தானே இருந்தாரு. நீ தானே கூப்பிட்டு பேக்க பாரு, பேக்ல துணியை பாருன்னு அவரை கூப்பிட்டு இழுத்து விட்ட. என்ன ஒரு கெட்ட புத்தி? எனக்கெல்லாம் கெட்ட புத்தி கொஞ்சம் கூட கிடையாதுமா. நானும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ்றவாம்மா. ஆமா ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ற மூஞ்சி முகரையும் பாரு. வா, மூஞ்சி முகரைக்கு ஏன் மூஞ்சி முகரை நல்லா தான் இருக்கு. நல்ல கொக்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்ல வந்துட்டா. சரி சரி, சண்டை விடுங்கட்டி. ஒற்றுமையா போயிட்டு ஒற்றுமையா வரணும், சரியா? போற இடத்துல எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு கிடக்காதீங்க. போனமா சிம்ரனை கூப்பிட்டமா வந்தமான்னு இருக்கணும், சரியா? ஏக்கா டிடிஆர் போயிட்டாராக்கா? இல்ல, அவர் அப்பதே போயிட்டாரே. சரி சரி, நீ பயப்படாதல்ல. லட்சுமி அக்கா, அதான் டிடிஆர் வந்துட்டு போயிட்டாருல்ல, இன்னுமே என்ன சாப்பிட வேண்டியதானே? சாப்பாடு எடுங்க. ஏட்டி, இன்னும் இருட்டவே இல்லையே, இப்பவுமே சாப்பாடு கேட்க? அப்புறம் இப்பவுமே சாப்பிட்டுட்டீங்கன்னா பிறகு வேற பசிக்கும்ல உனக்கு. என்னது இருட்டலையா? மனுஷி அவாவா பசியில தவிச்சிட்டு கிடக்கா, இருட்டல குருட்டல என்னகிட்டு. கொடுங்கம்மா சாப்பாடை. எப்படியோ போங்கட்டி, சாப்பாடு எடுத்து தாரேன், தின்னு தொலைங்க. ட்ரெயின்ல போய்கிட்டே சாப்பிட்றது சூப்பரா இருக்கும். ஏட்டி, எல்லாரும் நல்லா வச்சு சாப்பிடுங்கண்ணே. நான் நிறைய தான் இட்லியை வச்சு கொண்டு வந்திருக்கேன், நல்ல வயிற்றுக்கு சாப்பிடுங்க. என்ன எங்க எல்லாருக்கும் வச்சு கொடுத்துருக்கீங்க, நீங்க சாப்பிடலையா? எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம். நான் வீட்டில இருந்து வரும்போது காப்பி குடிச்சிட்டு வந்தேனா, அது வயிறு கொஞ்சம் நிறைஞ்சாப்புல இருக்கு. பிறகு தேவைப்பட்ட சாப்பிட்டுக்கிடுதேன். இது என்னதுமா? இட்லி இருக்கு, பொடி இருக்கு, மல்லி சட்னி இருக்கு. நீங்க இப்ப பார்த்தா இட்லி மேலேயே பொடியை போட்டு தூவி கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு இப்படிலாம் சாப்பிட்டா பிடிக்காதே. இட்லி பொடி கொண்டு வந்தோம்னா அதுக்கு என்ன கொண்டு வரணும்ல, அது அங்கே இங்கேயும் சிந்திட்டு கிடக்கும். அதனாலதான் அப்படியே இட்லி பொடி எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கிண்டி கொண்டு வந்துட்டேன். ஏக்கா, கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? அவங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க வேணுக்குனே குறை சொல்லிக்கிட்டு கிடக்காங்க. சூப்பரா இருக்கு தெரியுமா இந்த பொடி இட்லி? எனக்கு இன்னொரு 4 இட்லி எடுத்து வைங்க. எல்லாம் ஆரஞ்சு மண்டையா, நீ என்ன பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க? இட்லி எடுத்து தின்னு. எல்லாம் கண்ணை உருட்டிக்கிட்டு இட்லி எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? வாழ்க்கையில முன்ன பின்ன இட்லியே பார்த்ததே இல்லையா நீ? பாட்டி, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். எங்க அம்மா தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் மட்டும்தான் இட்லி செஞ்சு தருவாங்க, மற்ற நாள்லாம் இட்லி கிடையாது. ஓஹோ, அப்போ மற்ற நாள்லாம் உனக்கு இட்லி கிடையாதுன்னா அப்போ பீஸா, பர்கரு, சாண்ட்விச் அந்த மாதிரி சாப்பிடுவியோ? ஏக்கா, நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பாதீங்கக்கா. தினம் எனக்கு காலையில பழைய சோறும் கருவாட்டு குழம்பும் தான் எங்க அம்மா தருவாங்க. அட கடவுளே, இந்த மஞ்சள் நைட்டி போட்ட கிளவி இப்படியே பண்ணிட்டு கிடக்கு. இல்ல, என்னல சொல்லுத? பழைய சோறும் கருவாட்டு குழம்பும் நல்லா தான் இருக்கும், ஆனா அதுக்குன்னு தினமும் உங்க அம்மா அப்படி தருது. ஆமாக்கா, என்ன செய்ய? மீன்கார பாட்டி தினம் மீன் மிச்சமாயிட்டுனா கொஞ்சம் கொடுத்து விட்டுருவாங்க சாப்பிடுங்கன்னு. எங்க அம்மா மத்தியானம் மீன் குழம்பு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களோ தெரியாது, மிச்சம் இருக்கிற மீனெல்லாம் கருவாடாக்கி வச்சிருவாங்க. அதனால எனக்கு காலையில கருவாடை ஏதாவது பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்று கருவாட்டு குழம்பு, இல்லைன்னா கருவாடை சுட்டு கொடுப்பாங்க. அதை வச்சுதான் நான் கஞ்சி குடிச்சிட்டு வருவேன். எதுக்கு மீன் பூரா வம்பாக்கி கருவாடா போட்டுட்டு கிடைக்கீங்க? அதுக்கு பதிலா மீனை ஏன்ட்ட கொடுத்தாவாது நானாவது பொரிச்சு திம்பம்ல. ஆமா, எல்லாத்தையும் கொண்டு வந்து இவட்டையே நல்லா கொடுங்க. இவன் நல்ல ஓசையில உட்காந்து திங்கிறது கலைவா. சரி சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன இட்லி அவிச்சு வச்சிருக்கீங்க? நல்லாவே இல்லையே, கல்லு மாதிரிலாம் இருக்கு. நான்லாம் இட்லி செஞ்சேன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்ப இட்லி செஞ்சு ஒரு தூக்கு வழியில போட்டு கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு சும்மா வந்த? அது வந்து வர்ற அவசரத்துல வேகமா மறந்து போய் வந்துட்டேன். இல்லன்னா நல்ல அழகா இட்லியை வச்சு சூப்பரா இருக்கும், பஞ்சு மாதிரி இட்லியை வச்சு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, 4 வகை சட்னி அரைச்சு அழகா கொண்டு வந்திருப்பேன். இந்த வாய் மட்டும் இல்லைன்னா ராதாக்காவை நாய் தூக்கிட்டு போயிரும். நல்ல வாயிலே வடை சுட்டு முடிச்சிருவாங்க. வடை நொன்னதாமா ஞாபகம் வருது. நான்லாம் என்ன அழகா வடை சுடுவேன் தெரியுமா? சூப்பரா இருக்கும். நான் செஞ்ச வடையே இன்னைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்படியாட்டி, வடை நல்லா சுடுவியோ? ஆமா, வடை நல்லா சுடுவேனாவா? நான் சூப்பரா சுடுவேன். உளுந்த வடை, பருப்பு வடை, கார வடை, ஆம வடை, அந்த வடை இந்த வடைன்னு எல்லா வடையும் சுடுவேன். ஆமாக்கா, நல்ல வடை சுடுவா, வாயிலே வடை சுடுவா. ஏட்டி, அதான் சாப்பிட்டு முடிச்சாச்சுல்ல, எல்லாரும் ஏறி போய் மேலே படுங்கட்டி. நானும் லட்சுமியும் கீழே படுத்துக்கிடுதோம், சரியா? அவள் வந்து கணத்த உடம்பு பார்த்தீங்களா, மேலே ஏற முடியாது, கஷ்டமா இருக்கும். அதனால அவள் ஒரு சீட்டில் படுத்துக்கிடட்டும், நான் ஒரு சீட்டில் படுத்துக்கிடுது. என்ன சரியா? நான் வயசான ஆள் இல்லை, அதனால நான் படுத்துக்கிடுதேன். நீங்கள் எல்லாரும் மேலே ஏறிடுங்கட்டி. அதெல்லாம் முடியாது, நான்லாம் மேலே ஏறி படுக்க மாட்டேம்மா. இந்த ஜன்னல் சீட்ல உட்கார்றவங்களுக்கு தான் இந்த கீழ் சீட்டு சொந்தம். நான் தானே உட்கார்ந்துருக்கேன், அப்ப இது ஏன் சீட்டு. நீங்களும் அங்கிட்ட எந்திரிச்சு போங்க, நான் தான் இங்க படுப்பேன்.
ராதா, என்ன உனக்கு வாய் ரொம்ப நீளுது? போன போதுமேனு ஜன்னல் சீட்ல உட்கார விட்டா நீ அந்த சீட்டையே சொந்தமாக்கணும்னு நினைப்பியோ? அதெல்லாம் முடியாது. வயசான ஆளுக்கு கீழ் சீட்ல படுக்கட்டும், அவங்களுக்கு மேலே ஏறி படுக்க முடியாதுல்ல. நீ ஒழுங்கா மேலே ஏறி படு, இல்லைன்னா நடுவில் உள்ள சீட்ல படு. என்ன உனக்கு கீழ் சீட்லாம் கிடையாது. அது எப்படி முடியும்? நானும் துட்டு கொடுத்து தாமா வந்திருக்கேன். நான் ஒன்றும் ஓசில வரல. சரியா, நான் என் சீட்ல தான் படுப்பேன். ராதாக்கா அவ்வளோதானே. உங்கள் சீட்டு எதுன்னு சொல்லட்டா? அந்த சைடில் இருக்கிற மேலே உள்ள சீட்டு தான் உங்கள் சீட்டு. சரியா? ஐயோ பாவமேனு உங்களை இங்கே உட்கார விட்டுருக்கு. உங்கள் சீட்டில் ஏறி படுங்க போங்க. நீங்கள் இவ்வளோ வேகமாக ரூல்ஸ் எல்லாம் பேசும்போது உங்களுக்கு நாங்களும் அப்படித்தான் செய்வோம். உங்கள் சீட்டுக்கு போங்க. சரி சரி, போன போதுமே இந்த பாட்டிக்கு விட்டு கொடுத்துட்டு நான் அந்த பக்கம் போறேன். அப்படி வா வலிக்கு. எப்ப ஆரஞ்சு மண்டையா, 6 பேருக்கு 6 சீட்டு தான் போட்டிருக்கோம். நீ இப்போ எங்க போய் படுக்க போற? ஏக்கா நீங்கள் எல்லாரும் படுத்துக்கோங்கக்கா. நான் ஒன்றும் படுக்கலை. நான் அந்த அவனுக்குள்ளே போய் வெளியே கதவுக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே நேரத்தை கடத்திடுதேங்க்கா. ராத்திரி மட்டும்தானே, பிறகு பார்த்துக்கிடுவோம். ஏல, அப்படிலாம் ஒன்றும் கதவு கிட்டலாம் போய் நிற்க வேண்டாம். நாங்கள் துண்டு போர்வெல்லாம் வச்சுருக்கோம். நீ விரிச்சு இங்கேயே கீழே பாடுன்னு. இங்கே வந்து அத்தை பாட்டியும் லட்சுமி அக்காவும் தானே படுத்திருப்பாங்க கீழே. அவங்க அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு இறங்கி வரமாட்டாங்க. நீங்கள் எனக்குள்ளே நடுவில் படுத்துக்கோ. சரிக்கா, ரொம்ப நன்றி. நான் கீழே படுத்துக்கிடுதேன். ஏல நன்றிலாம் எதுக்குள்ள சொல்லிட்டு கிடக்க? நீ எப்படி பார்த்தாலும் நம்ம பையன் தானே. உனக்கு உதவி செய்யாமல் நாங்கள் வேற யாருக்கு உதவி செய்ய போகிறோம்? சரி சரி, கதை பேசிக்கிட்டே கிடப்பாளுங்க. படுத்துக்கிட்டு பேசுங்க டி. என் சீட்டை முதல்ல விட்டு எந்திரிங்க எல்லாரும். நான் முதல்ல படுக்கணும், முதுகெல்லாம் வலிக்கி. அடியே, எல்லாரும் நல்லா படுத்துக்கிட்டீங்களாடி? வசதியா இருக்கா? என்ன ஏசி ரூம்லயா படுத்து கிடக்கு? வசதியா இருக்கிறதுக்கு எல்லாரும் இருக்கிற இடத்துல நல்லா படுத்துட்டோம். இந்த ஆரஞ்சு மண்டையனை பார்த்தாலே பாவமா இருக்கே. அவ அம்மாக்காரி வேற குப்பையை கட்டுன்னு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. இந்த பையன் வேற பாவம். தலைவர் ஒரு பக்கம், அவங்க அம்மா ஒரு பக்கம், எல்லாரும் சேர்ந்து பாடா படுத்துதாங்க. படுத்தவனே எப்படி தூங்கிட்டான் பாருங்களேன். மத்த பாட்டி, இந்த பையனை பார்த்தா நான் கூட திமிர் பிடிச்ச பையன், சும்மா சுத்திக்கிட்டு அலைதான் தலைவர் கூட, அப்படி இப்படின்னு முதல்ல அப்படிலாம் நினைச்சிருக்கேன். ஆனா பார்த்தா பாவமா இருக்கு. எப்படியாட்டும் நம்ம சிம்ரனை கூட்டிட்டு வந்து இந்த பையனுக்கு கட்டி வச்சிடணும். பிறவாட்டவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும். ஏக்கா, சிம்ரனுக்கு என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை அவங்க அப்பா மண்டையை போட்டாரோ? அதனாலதான் வீட்லயே வச்சிருக்காங்களோ அவளை. மருமோளே, வாய் வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க முடியலையா? சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. அவன் நல்லா தான் இருப்பா, அவங்க அப்பாவும் நல்லா தான் இருப்பாரு. நல்லா இருக்கானா? பிறகு எதுக்கு ஃபோன் எடுக்கல? ஃபோன் எதுவும் ரிப்பேர் ஆயிருக்குமா? நீங்களா ஒன்று கிடக்க ஒன்று முடிவு பண்ணிக்கிட்டு எதையாட்டும் ஒன்று பேசாதீங்க. நாளைக்கு போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஆமாக்கா, அதுவும் சரிதான். சரி, தூங்குவோமா? எம்மாடி, எல்லாருக்கும் மேல சீட்டு அனுப்பி விட்டாளுங்க. இவ என்ன இங்க கீழே படுத்து கிடக்கா? பனை மரத்துல பாதி வளர்ந்து கிடக்கா. இவளுக்கு மேல ஏறி படுக்கிறதுக்கு என்ன கேடு? நம்ம இவளை எப்படியாட்டு பேசி மேல அனுப்பிடணும். நம்ம தான் கீழே படுக்கணும். நம்மளாம் மேல ஏறி பழக்கம் வைக்க கூடாது. பிறகு இதே பழக்கத்துக்கு வருவாளுங்க. அடியே நெட்டச்சி, நீ தான் இவ்வளவு உயரம் வளர்ந்து கிடக்கியே, நீ மேல ஏறி படுத்துக்கோ. நீ காலத்துக்கு வச்சாலே மேல ஏறிடலாம். நான் இங்க படுத்துக்கிடுதே, சரியா? என்ன ராதாக்கா மறந்துட்டா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரோ சொன்னாங்க அவங்கவுங்க சீட்டில் அவங்கவுங்க படுக்கணும்னு. நான் என் சீட்டில் படுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன? உங்கள் சீட்டுக்கு போங்க. அப்படியா? எந்த விளங்காம போனவ அப்படி சொன்னா? நீங்கள் தான் சொன்னீங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையோ? அது அந்த ஜன்னல் சீட் இருந்துச்சுல்ல கீழே, அங்க படுத்துறலாம்னு பார்த்தேன். பாட்டி படுக்கணும்னு எழுப்பி விட்டுட்டீங்கல்ல, அதனால ஒரு கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். மன்னிச்சிருமா. இந்த சீட்டை எனக்கு கொஞ்சம் தாயே, நீ மேலே ஏறி படுத்துக்கோயே. ஏட்டி தூங்கலையா? அங்க என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா. நானும் நெட்டச்சியும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். நீ உன் வேலையை பாரு. அப்படியா? சரி சரி, நீ எப்படியும் போ. எனக்கு என்ன, நான் தூங்க போறேன். அடியே நெட்டச்சி, கொஞ்சோண்டு சீட்டு தாயே. கொஞ்சோண்டு சீட்டு வேணா கலத்தி எடுத்துட்டு போங்க ராதாக்கா. காமெடி பண்றேங்கிற பேர்ல கழுத்து அறுக்காதடி. நீ படுத்திருக்கிற சீட்டை கேட்டேன். நீ எந்திரிச்சு மேல போய் படு, நான் கீழே படுக்கேன். சீட்டெல்லாம் தர முடியாது. அந்த சைடில் 2 கம்பி இருக்கு பார்த்தீங்களா, அதான் ஏணி. அதில் ஒரு காலை வைங்க, அடுத்த காலத்துக்கு மேலே வச்சு ஏறினீங்கன்னா சீட்டு வந்துடும். சரியா? மேலே ஏறி படுங்க. இருக்கிற ஆளை தூங்குற நேரத்தில் உயிரை வாங்கிட்டு கிடக்காங்க. யோ பொக்க, என்ன வீடியோ கால் போட்டுதீரு? நெட்டம்மா, நீ பாட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்ட. நான் உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணுதேன் தெரியுமா? அதான் உன்னைய பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு வீடியோ கால் போட்டேன். அப்படியா பொக்க? நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுதேன் தெரியுமா? தினம் ராத்திரி வரும்போது நீர் புரோட்டா வாங்கிட்டு வருவீர்ல, புரோட்டா தின்னு பழகிட்டா. இன்னைக்கு புரோட்டாவே திங்கல ராமு. லட்சுமி அக்கா இட்லி தான் கொண்டு வந்தாங்க. இட்லியை தான் தின்னனா, அதனால எனக்கு புரோட்டாவை ரொம்ப மிஸ் பண்ணுதேன். என்ன நெட்டம்மா நீ, நான் உன்னைய மிஸ் பண்ணுதேன்னு சொன்னா நீ புரோட்டாவும் மிஸ் பண்ணுதேன்னு சொல்ற? சரி போ. சீட்டெல்லாம் வசதியா இருக்கா? நல்லா படுத்துட்டீங்களா? ஆமா ராமு, நீர் நல்லா எனக்கு லோயர் சீட்டு போட்டு கொடுத்துருக்கீர்ல, நல்லா கீழே இருக்கு பாருங்க. நல்லா படுத்து கிடந்து காலை தூக்கி சன்னல் மேலே வச்சுட்டு நல்லா படுத்திருக்கேன்.
பேபிமா நீ வளர்த்தியா இருக்கல்ல, உனக்கு அந்த மேல சீட்டு கால் எட்டாது பார்த்துக்கோ. இந்த சைடு அப்பர் சீட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதனாலதான் உனக்கு லோயர் சீட்டு பார்த்து போட்டேன். சரியா? வேற யாராட்டும் வந்து சீட்டை மாத்தி கேட்பாங்க, நான் கீழே படுத்துக்கிட்டுதா நீ மேலே படுத்துக்கோன்னு. அதெல்லாம் சரின்னு சொல்லிடாது என்ன. உனக்கு பிறகு கால் எட்டாது, ராத்திரி பூரா காலை மடக்கி வச்சுக்கிட்டே படுக்கணும், காலையில கால் வலிக்கும். அதனால நீ இங்கேயே படுத்துக்கோ, யார் வந்து கேட்டாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடு. சரி பொக்கவாயா, இப்பந்தான் ஒரு ஆள் வந்து கேட்டுச்சு, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. விளங்காத பையன், இவனுக்கெல்லாம் எந்த நேரத்துல ஃபோன் பண்ணணும்னு ஒரு விவசாயே கிடையாது. இந்த நெட்டச்சி சீட்டை கொடுத்ததுக்கு பிறகு இவன் ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல. இப்ப சீட்டை விட்டு எப்படி கேட்க? கேட்டா என் வீட்டுக்காரர் சொன்னாரு, எனக்கு கால் இடிக்கும், கை இடிக்கும், தலை இடிக்கும், எனத்தையாட்ட ஒண்ணு கதையை சொல்லுவாளே, இவட்ட எப்படி கேட்க? சரி, நம்மளே ஏதாட்டும் ஒண்ணு பண்ணி மேலே ஏற பாப்போம். யாத்தே, எங்கேயோ மலை மேல ஏறின மாதிரில இருக்கு, தலையெல்லாம் சுத்திக்கிட்டு வருதே. கீழே விழுந்துருவோம் போலயே. காளியாத்தா, மாரியாத்தா, முருகா, பரமேஸ்வரா, இயேசு, அல்லா, எல்லாரும் என்னைய காப்பாத்துங்க. எம்மா, ஒரு வழியா ஏறிட்டேன்ப்பா, மலை மேல ஏறி வந்த மாதிரில இருக்கு. நெட்டம்மா, இட்லி உனக்கு காணுச்சா? சாப்பிட்டியா? யோ பொக்க, எனக்கு இட்லி காணவே இல்லை தெரியுமா? லட்சுமி அக்கா இட்லியை வச்சு கொண்டு வந்தாங்க, ஆனால் யாருக்குமே காணலை. அது கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆரஞ்சு மண்டையை வேற வந்துட்டானா, அதனால அவனுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியதாக போயிட்டு, அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு கூட 2-3 தின்னுட்டாங்க. அதனால தான் எனக்கு காணலை. வெறும் 13 இட்லி தான் கிடச்சிது. 13 இட்லி தின்னுட்டு இன்னும் காணலன்னு கேட்காளே, இவளை என்ன செய்ய? என்ன சொன்னீரு? ஒன்றும் இல்லை பேபிமா, ரயிலில் அடுத்து சப்பாத்தி புரோட்டாலாம் விற்பாங்க, அதில் ஏதாட்டும் ஒன்று வாங்கி தின்னுக்கோன்னு அதை தான் சொன்னேன். சரி ராமு, நான் வாங்கி திங்க. என்ன புரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பெல்லாம் கொண்டு வருவாங்க, அதுக்கு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் தூங்கலை. அதெல்லாம் வந்தோடனே வாங்கி தின்னுட்டு தான் தூங்குவேன். நீங்கள் மட்டும் அப்பப்போ கூகுள் பேல துட்டு அனுப்பி விட்டுக்கிட்டே இருங்க. என்ன, நான் வாங்கி தின்னுக்கிட்டே இருக்கேன். எம்மாடி, ஒரு வழியா ஏறி வந்து மேல படுத்தாச்சு. இனிமே காலையில தான் எந்திக்கணும். அது வரைக்கும் எந்திக்கவே கூடாது, அசையாம படுத்துக்கிட வேண்டியதுதான். ஐயோ, தூங்கும் போது கீழே விழுந்துட்டா என்ன செய்ய? இந்த ராதாக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம வீட்டுல கிடக்க வேண்டியதானே. வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு கிடக்கா. ஏற முடியலன்னா எல்லார்ட்டையும் வாயை குறைச்சி பேசணும். யார்கிட்ட ஒருத்தர் சீட்டை விட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வாயை அதிகமா பேசிட்டு மேலே ஏற வேண்டிய நிலைமை ஆயிட்டு. ராமு ஒரு பாட்டு பாடுங்களேன். இங்க ஒரு மனுஷன் உயிரை கையில பிடிச்சிட்டு படுத்து கிடக்க, பாட்டு ஒண்ணுதான் இப்ப கேடு இவளுக்கு. ராமு, பாட்டு பாடுங்க ராமு. நெட்டம்மா, ரயிலில் எல்லாரும் படுத்திருக்காங்கல்ல, நான் பாட்டு பாடுனா அவங்களுக்குலாம் டிஸ்டர்பாக இருக்கும். நீ வேற ஹெட்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டியா, அதனால இப்போ பாட்டு பாடினா சத்தமாக கேட்கும். அதனால நான் வீட்டுக்கு வந்த பிறகு பாடுதேன் டி. சரியா? நீ ஃபோனை வச்சுட்டு தூங்கு. ராமு, ஐ மிஸ் யூ. நானும் தான் நெட்டம்மா, மிஸ் யூ. எம்மா, இவளுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே கல்யாணம் பண்ணி வாழ்ற மாதிரி மிஸ்யூ தசியூ புசியூ பழுக. நம்மளா கல்யாணம் பண்ணி வாழலையா? நம்ம என்ன எப்ப பார்த்தாலும் மிஸ்யூன்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்காரன் எங்க மல்லான்னு கிடக்கானோ தெரியல. எவன் கூடயாவது போய் குடிச்சிட்டு எங்கேயாவது கிடப்பா. என்ன ராதாக்கா, லைட்டா தீஞ்ச வாடை வருது, வயிறு எரியுதோ? எனக்கு ஏமா வயிறு எரிய போகுது? நானே தூக்கம் வரலையேன்னு தவிச்சுக்கிட்டு வாரேன். தூக்கம் எப்படி வரும்? வாயை குறைச்சி பேசினாதான் தூக்கம் நல்லா வரும். உங்க கூட்டத்தை விடவா நான் ரொம்ப பேசிட்டு போறேன்? நான் எல்லாம் வாயை குறைச்சுதாமா பேசுவேன். சரி, என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நீங்க தனியா வேணா பேசிக்கிட்டு இருங்க. ஆமா, இவ பெரிய கலெக்டர் உத்தியோகம் பாக்கா. நான் இவட்ட பேசுறதுக்கு காத்து கடந்துகிட்டு இருக்கேன். எனக்கே 1008 வேலை இருக்கு. ஐயோ, போனுக்கு வேற கார்டு முடிஞ்சிட்டே. யார்கிட்ட போய் கேட்க? பேசாம இந்த ஆரஞ்சு மண்டையன்ட்ட கேப்போமா? கார்டு போட்டு விடுவானா? வேண்டாம், அவனே ஒரு பிச்சைக்கார பையன். துட்டு இல்லாம 2 கிழிஞ்ச சட்டையை எடுத்து பைக்குள்ள வச்சுட்டு ஓடி வந்திருக்கான். அவன்கிட்ட போய் என்னத்த கேட்க? சரி, காலையில ட்ரெயின்ல யாராவது வருவாங்க, அவங்கள பிடிச்சி கார்டு போட்டு விட சொல்லுவோம். எப்படியும் காலையில யார்கிட்டயாவது சொல்லி கார்டு போட்டு விட சொல்லணும். அப்பதான் இவளுக்கெல்லாம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால நம்ம சாணியாக்கு போன் அடிச்சு அவட்ட எல்லா விவரத்தையும் சொல்ல முடியும். அப்பதான் அவ வாசல்லையே விளக்கமாத்த வச்சுக்கிட்டு நிப்பா. இவளுகளை பூரா விளக்கமாத்த வச்சே அடிச்சு ஓட விட்டு விரட்டுவா. நான் நல்லா பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். எப்படியாவது சொல்லி கொடுத்துடணும், அப்பதான் நல்லது. ராதா, நீ எவ்வளவு புத்திசாலி தெரியுமா? ஏதாட்டும் ஒண்ணு பண்ணி இவளுகளை எல்லாம் மாட்டி விட்டுரு. அவ்வளவுதான், படுத்தோன்னே கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இந்த பாடு என்ன பேச்சு? எம்மாடி, ஒரு வழியா ரயில் மாறி ஏறியாச்சு. மெட்ராஸ்ல இருந்து வண்டி கிளம்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு காலையில சிம்ரன் வீட்டுக்கு போயிடலாம். ஏன் கடவுளே, நாளைக்கு காலையில வரைக்கும் இந்த வண்டியிலே உட்காந்து கிடக்கணும்? குறுக்கெல்லாம் வலிக்கே. என்ன செய்ய அத்தை பாட்டி, ஏதாட்டும் ஒண்ணு செஞ்சுதானே ஆகணும். பாவம், அந்த பிள்ளைய போய் பார்க்கணும்ல. இந்த நேரம் பார்த்து என் போன்ல துட்டு முடிஞ்சு போச்சே. கார்டு மட்டும் இருந்துச்சுன்னா நான் அழகா சாணியாக்காக்கு போன் அடிச்சிருப்பேன். அவங்க எனக்கு நல்ல ஏரோப்ளேன்ல டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பாங்க. சல்லுன்னு பறந்து போயிருப்பேன்.
ஏக்கா ரொம்ப போர் அடிக்கிக்கா. என்ன இந்த ரயிலில் ஒரு கொய்யாப்பழம் சம்சா வடை எதுவும் விற்க காணும், ஒரு முறுக்கு கூட வரவே இல்லை. ஆமாட்டி, வெயில் வர ஆரம்பிச்சிட்டு இப்பதான் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தோம். ஆனா ரொம்ப பசிக்கத்தான் செய்யுது. ஏதாட்டும் ஒண்ணு வித்தா வாங்கி தின்னுகிட்டே போலாம். ஒரு காப்பியாட்டும் வரும்னு பார்த்தா ஒன்னையும் காணுமே. எனக்கெல்லாம் வெள்ளரி பிஞ்சு வந்துச்சுன்னா வாங்கி கொடுத்துருங்கம்மா. இந்த வெயிலுக்கு நல்ல வெள்ளரி பிஞ்சு தின்னா உடம்புக்கு நல்லது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்துச்சுன்னா வாங்கி கொடுங்க. வாங்கி வேற கொடுப்பாங்க. அவங்க துட்டை வச்சு அவங்க வாங்கி திங்கணும்னு சொல்லியிருக்குல்ல, அதெல்லாம் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. உங்களுக்கு வேணா நீங்களே வாங்கி தின்னுங்க. அடியே நெட்டக்கோக்கு, நீ எல்லாம் பேசவே பேசாத சரியா? வாய் மூடிக்கிட்டு கட. ராத்திரி ஒண்ட சீட்டு தான்னு எத்தனை தடவை கேட்டேன். ஒரு படுக்க கொஞ்சம் இடம் கொடுத்தியா? நீ பாட்டுக்கு போனை எடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. நான் மேலே ஏறி படுத்தது எனக்கு தானே தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறணும் தெரியுமா? அந்த ஆரஞ்சு மண்டையை மட்டும் துட்டு இல்லாம வந்திருக்கா. அவனுக்கு மட்டும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கீங்க. எனக்கு ஒரு வெள்ளரி பிஞ்சு வாங்கி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? ஏட்டி என்ன அவன் கூட போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்க? அவனே பாவம். அவன் கால் ஃப்ரெண்டை பார்க்க போறான். உனக்கு என்ன? அதெல்லாம் முடியாதுமா. எனக்கு வாங்கி தந்துதான் ஆகணும். இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேம்மா. என்னது சும்மா விட மாட்டியா? உன்னை யார்ட்டி கூப்பிட்டா? நாங்கள் உன்னை வத்தலை பார்க்க வச்சு வாமா வாமான்னு கூப்பிடவா செஞ்சோம்? நாங்கள் தானே போறோம்னு கிளம்பணும். நீ எங்களுக்கு முன்னால ஆளுக்கு முதல்ல குதிச்சுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு நீ என்ன எங்களை திட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாட்டும் வேணா நீ வாங்கி தின்னு பார்த்துக்கோ. நான் ஒன்னும் உங்க கூட குதிச்சுக்கிட்டு வரலம்மா. நான் பம்பாயை சுத்தி பார்க்க வந்தேன். போகும்போது என் கரகம் ரயில்ல போக வேண்டியதா போச்சு. வரும்போது சாணியை கட்ட சொல்லி நல்ல அழகா ஏரோப்ளேன்ல டிக்கெட் போட்டு பறந்து போயிருவேன். நீங்க வேணா ரயில்லே குதிச்சுக்கிட்டு போங்க. சுத்தி பார்க்கறது உன் காசுல சுத்தி பார்க்கணும். ஊரா விட்டு காசுலயே சுத்தி பார்ப்ப? பேசுங்க டி பேசுங்க. இப்பமே நல்லா பேசிக்கோங்க. அங்க போன பிறகு நீங்க எல்லாம் யாரும் வாயே திறக்க முடியாது. நீங்க போய் வாசல்ல நின்ன உடனே அந்த சாணி உங்களெல்லாம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவா. விளக்கமாற வச்சு அடிப்பா. அப்போ உங்களுக்கு தெரியும். வாய் பேச முடியாம மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு போவீங்கல்ல, அப்ப தெரியும் இந்த ராதா யாருன்னு. என்ன ராதாக்கா குனிஞ்சு கிடந்து ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது. நான் ஏமா திட்டம் போட போறேன்? நானே ஒத்த வெள்ளரி பிஞ்சுக்கு வழி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க சுத்தினாலும் பேச்சு வெள்ளரிக்கால தான் வந்து முடியுது. என்ன ராதா? ஏல ஆரஞ்சு மண்டையா, என்ன அங்கிட்டாம திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏக்கா எல்லாரும் லேடிஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்னத்தை போட்டு பேச? அதான் அங்கிட்டாம திரும்பி உட்காந்துக்கிட்டேன். சம்சா 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 3.20 ரூபா. சம்சா 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 சூடா இருக்கு 3.20 ரூபா. சம்சா சம்சா. ஐ சம்சா 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 சூடான சம்சா சுவையான சம்சா. நான் இவ்வளோ நேரம் இதுக்கு தான் காத்துக்கிட்டு கிடந்தேன். அண்ணாச்சி நல்ல வேலை வந்துட்டீங்க. கொடுங்க 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 சம்சா கொடுங்க. என்னம்மா எப்படி கீரை? வாட்டர் ட்ரெயின்ல ஆடாதம்மா, வலிச்சுக்கினே போய் விழுந்துட போற. ஏட்டி லட்சுமி, இவர் என்ன சொல்லுதாரு? வலிச்சுக்கினே போய் விழுந்துற போறேன்னு என்னமோ சொல்லுதாரு. பாசம் ஒன்றும் புரியலையே. ஹிந்திக்காரரா இருப்பாரோ? கொடுங்க கொடுங்க கொடுங்க. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கொடுங்க. 10 கொடுங்க, 15 கொடுங்க, எனக்கு எத்தனை வேணாலும் கொடுங்க. நான் அத்தனையும் அப்படியே தின்றுவேன். சீக்கிரம் 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 எடுங்க எடுங்க எடுங்க. சரிம்மா இப்படிக்கா குந்து தாரேன். சரி அண்ணாச்சி, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். சீக்கிரம் சம்சா எடுங்க. எம்மா எதுக்குமா என்ன இப்படி திடீர்னு குத்துற? அண்ணாச்சி நீங்க தானே குத்துன்னு சொன்னீங்க, அதான் வாங்கி ஒரு குத்து விட்டேன். ஏமா எங்க இருந்து வந்த கிறுக்கு பொம்பளை? குத்துன்னு சொல்லல, குந்துன்னு சொன்னேன். குந்துன்னா உட்காருன்னு அர்த்தம். அதை ஒழுங்கா தெளிவா சொல்ல வேண்டியதானே? உட்காருன்னு சொன்னா உட்காந்துருக்க போறேன். குந்து குந்துன்னு சொல்லிக்கிட்டு புரியாத பாசையில பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி புரியும்? சரி சீக்கிரம் சம்சா எடுங்க. ஏமா முக்காடு போட்டவளே, கொஞ்சம் அப்படிக்கா போய் குந்து. இந்த சம்சா டப்பா கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். என்னது அப்படிக்கா போய் குந்தணுமா? நானும் அவள மாதிரி ஒரு குத்து விடவா? ஏமா தெரியாம சொல்லிட்டேமா, மன்னிச்சிருமா. கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காந்துக்கோ, நான் கொஞ்சம் சம்சா எடுத்து கொடுத்துட்டு போயிருந்தேன். அப்படி சொல்லுங்க. ஏமா ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு யார் மூஞ்சில் முழிச்சுன்னு தெரியல, எல்லாம் சாவுக்கராக்கியா வந்து சேர்ந்துருக்கு. சரி சரி, முதல்ல எனக்கு ஒரு தட்டுல சம்சா வச்சு தாங்க, அப்பதான் நான் தள்ளி உட்காருவேன். அண்ணாச்சி அந்த முக்காடு போட்டாக்கா துட்டு தர மாட்டாங்க, பாத்துக்கோங்க. ஓசில சம்சா திங்கிறவளுங்கலாம் வாய் பேச வந்துட்டாளுங்க. அண்ணாச்சி நான்லாம் துட்டு ஒழுங்கா கொடுத்துருவேன், எனக்கு முதல்ல தாங்க. இந்தாம்மா சம்சா 3 இருக்கு, 20 ரூபாய் எடு. சரி சரி தாரேன். அண்ணாச்சி நான் தானே முதல்ல கேட்டேன், எனக்கு கொடுக்க போறீரா இல்லையா? இந்தாம்மா 20 ரூபாய் எடு, 20 ரூபாய் எடு. என்னது 20 ரூபாயா? 3 சம்சா கொடுத்துட்டு 20 ரூபாங்கிரு. எனக்கு இதெல்லாம் காணாது. இன்னொரு 10 சம்சா தாங்க. ஏமா ஒரு தட்டு 20 ரூபாமா, உனக்கு எத்தனை தட்டு வேணும்? அண்ணாச்சி இன்னொரு 5 தட்டு கொடுங்க. ஏமா இந்தாம்மா, நீ கேட்ட மாதிரி மொத்தம் 5 தட்டு கொடுத்தாச்சு, 100 ரூபாய் எடு. இழிச்சக்கா தட்டு எடுத்து எல்லாருக்கும் ஒன்று கொடுங்க. 100 ரூபாய் எடுத்து கொடுங்க. ஏமா இவளுக்கு நல்ல சரியான சோத்து மூட்டை ஏற்பாளுக்கு போல, எல்லாத்தையும் இவளுக்கிட்டே வித்துறலாம். சம்சா வித்து முடிச்சாச்சு, அடுத்து நம்ம வேற ஏதாட்டு கொண்டு வந்து வித்துருவோம். ஏமா முக்காடு போட்டவளே, நீ என்ன துட்டு தரல, எடு. அதான் துட்டு கொடுத்தாச்சுல, கையில வச்சிருக்கீரு பாருங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேக்குறீ? இப்போ நான் அவ கொடுத்தா. ஏமா என்ன விளையாடுதியா? இது அவங்க கொடுத்த துட்டு, நீ தின்ன 3 சம்சாக்கு துட்டுங்க, 20 ரூபாய் எடு. சம்சா காலி ஆயிட்டு, துட்டு கிடையாது ஒண்ணும் கிடையாது, இடத்த காலி பண்ணு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா, நல்லா வாங்கி தின்னு துட்டு கொடுக்காம ஏமாத்துத? ஆமா, இவர்
எங்க ஊர்ல எல்லாம் 4 சம்சா 20 ரூபா. நீர் என்னடானா 3 தான் தந்திருக்கீரு. அப்ப ஒரு சம்சா கொள்ளையடிச்சிருக்கீருல. அதுக்கு பதிலா கழிஞ்சு போச்சு. மத்தவங்கட்ட எல்லாம் துட்டு வாங்கிக்கோ. என்கிட்டலாம் கேட்க கூடாது பாத்துக்கோ. கிளம்பு கிளம்பு. இரு பொம்பளை, ரயில்ல இருந்து நீ இறங்குறதுக்குள்ள ஓடுற ரயில்ல இருந்து உடனே பிடிச்சி கீழே தள்ளி விடுதானே இல்லையான்னு பாரு. நீர் தள்ளி விடுற வரைக்கும் என் கையில புளியங்காவ பறிச்சுக்கிட்டு இருக்கோம். சரியான சாவுக்குறாக்கி பொம்பளை, எங்க இருந்து தான் வந்துச்சோ 20 ரூபாய்க்கு தின்னுட்டு ஏமாத்திட்டா. சம்சா 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 3 20 ரூபா சம்சா, சூடா இருக்கு சம்சா, சுவையான சம்சா. ஏட்டி ராதா, என்ன ஒரு 20 ரூபா கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவ? இப்படி ஏமாத்திட்டீங்க, வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கத்தெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் செஞ்சிருக்க கூடாது டி. அந்த ஆளை பாத்தியா, சாவுக்குறாக்கின்னு திட்டிட்டு போறா. உங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது.